Hey guys, this is DK from DK Tattoo Studio. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க இந்த வீக் ஃபுல்லாவே அதிகப்படியான போர்ட்ரேட் அப்பாயின்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த போர்ட்ரேட் அப்பாயின்மெண்ட்ஸ் வர்றதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கொடுத்துருக்க அவுட்புட் தான். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் டேஸ்ல இருந்ததில்ல ஓரளவு ஆவரேஜான டாட்டு தான். ஏன்னா டாட்டு பண்றவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுத்தோடனே பிகம் அ பெஸ்ட் டாட்டு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன தப்புல இருந்து தான் ஒரு சில கிளாரிட்டி. ஏன்னா நிறைய ஸ்கின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பண்ணக்கூடிய அடுத்தடுத்த டாட்டூல நிறைய டீட்டெயிலிங் கொடுக்கவும் முடியும், நிறைய அதில் கற்றுக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நிறையா அட்டன் பண்ணி ஸோ அதில் உள்ள டெக்னிக்ஸை எடுத்து ஸோ அதை நம்மளோட டாட்டூ ஒர்க்ஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பெஸ்ட் ரிசல்ட்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஒர்க்கை யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர்ல இருந்தே நம்ம கிட்ட பண்றாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருமே நம்ம கிட்ட பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த டாட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீக் ஃபுல்லாவே நமக்கு அதிகப்படியான 1 வீக்குக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12ல இருந்து 11 போர்ட்ரேட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுல ஒன்று பிரைவசி காரணமா வீடியோ எடுக்கல. ஸோ மற்ற ஒரு 4-5 டாட்டு அப்பாயின்மெண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீடியோவா எடுத்திருக்கோம். ஸோ அதுல ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்து மணப்பாறையில இருக்கட்டும், புதுக்கோட்டையில இருக்கட்டும், நிறைய பேர் ஆன்லைன்லயே என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு ஷாப் ரன் பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் ரூல்ஸ், இது ரூல்ஸ்க்கு அப்பார்ட் தான். ஆனா அவங்க ஒரு சலூனோடையோ இதோட வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்டை நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவோ ஒரு கால் மூலியமாவோ கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் அடுத்த கட்ட இப்போ ஒரு நேம் டாட்டு போடுறாங்க, ஒரு டிசைன்ஸ் போயிட்டு இருக்குன்ற பட்சத்தில் அடுத்து நம்ம போகக்கூடியது போர்ட்ரேட் தான். போர்ட்ரேட்டோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3.5 to 6 hours வரைக்கும் கூட டைம் எடுத்து நம்ம ஒரு போர்ட்ரேட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அதில் நிறைய டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது டியூரேஷன் இன்னும் கூட அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு டேக்கு நம்ம ஒரு 6 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த 6 hours சார்ஜஸ் எப்படி 6.5 to ஒரு 10K நம்ம அதில் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த போர்ட்ரேட் ஒரே அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம அதில் ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் டாட்டூ அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஷாப் வச்சு ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபியூச்சரில் மேபி நம்ம வேணால் ஃபுல்லாக இதுக்கான வீடியோ நம்ம எடுத்து போடலாம். ஆனால் இப்போ போடக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த வீக் ஃபுல்லாக பண்ண போர்ட்ரேட்டோட வீடியோவும் அதோட டீட்டெயிலிங்கை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருதாச்சலத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஒரு சின்ன நேம் டாட்டு போட்டு போனாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த டாட்டு போடணுன்றதுக்காக நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதிகப்படியான எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்காம நார்மல் க்ரே வாஷ் மட்டும்தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு டாட்டு போட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் ப்ரௌன் ஸ்கின்னு. ஸோ நம்ம இந்த டாட்டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கின்னுக்கு தான் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ப்ரௌன் ஸ்கின்னுன்றப்போ ஸோ க்ரே வாஷை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஸோ ஹைலைட் கடைசியில் கொடுக்குறப்ப இந்த டாட்டோட எஃபெக்ட் இன்னும் நல்லாவே வரும். ஸோ அதுதான் இந்த டாட்டோட டெக்னிக்ஸு. ஸோ இதோட ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் ஒரு 3 hourல மீடியம் வோல்டேஜ் வச்சு ஒரு ஒரு ஷேடிங் கொடுக்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாட்டூவில் நல்லாவே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு போர்ட்ரேட் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரே வாஷ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நார்மல் க்ரே வாஷ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டாட்டூ மட்டும்தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 hours டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு டாட்டூங்க. இந்த டாட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபாரின் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் லைக் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரே வாஷ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நீங்களும் இதோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. ஸோ அடுத்த ஒரு டாட்டூவை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிட் நைட்டில் பண்ண ஒரு டாட்டூ. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே டாட்டூ அப்பாயின்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால ஸோ இந்த மிட் நைட்டில் தான் இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குற்றாலம் அந்த சைட்லேருந்து வந்திருந்தார். ஸோ அவரோட ஸ்கின்னுமே ஆல்மோஸ்ட் பிளாக் தான். ஸோ பிளாக் ஸ்கின்னுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி க்ரே வாஷ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதோட ரிசல்ட் ரொம்பவே பக்கவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டாட்டூமே க்ரே வாஷ் ஆட் பண்ணி தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஸோ அவரோட ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக இந்த டாட்டூ வந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இந்த டாட்டூவை போடுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டார். ஆனால் அவரோட ஸ்கின்னும் ஃபேர் தான். ஸோ அதனால் இந்த டாட்டூ எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ குயிக்கான டைமில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுத்துருந்தோம். நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா க்ரே வாஷ், பிளாக் அண்ட் க்ரே, ரெண்டாவது டாட் ஷேட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். மேக்னம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாட்டூ தான் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு டாட்டூ.
இவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயின் அந்தளவுக்கு அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ இருந்தாலுமே இந்த டாட்டூவை நம்ம அவருக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ இதோட ரிசல்ட் பாருங்கள், இதுவுமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரே வாஷ் பிளாக்கு அண்ட் மிக்சிங் பண்ணி கடைசியில் ஒரு டார்க் ஷேட் கொடுத்து அவுட்லைன் பேக்ரவுண்ட் கொடுத்து நல்லாவே ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ண ஒரு டேட்டு தாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கிளைண்ட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். அடுத்த டேட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிளாக் ஸ்கின் தான். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஃபாரினுக்கு நம்ம ஒரு சின்ன டாட் வச்சுருந்தா கூடமே அது ரொம்ப அவுட்புட் நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஊர் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போடணும். ஸோ நான் என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காயில் மிஷின் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன் நம்ம ஊர் ஸ்கின்னுக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுவுமே வந்து பென் மிஷின் யூஸ் பண்ணோம்னாக்கா அதில் இருக்கிற ஸ்ட்ரோக்கோட நான் வந்து இதுக்கு வந்து காயில் மிஷின் தான். ஸோ என்னென்ன டாட்டோ பற்றி நீங்கள் பண்ண போகிறோன்றது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரே வாஷ் தான் நம்ம மெயினாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரே வாஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2468 ஸோ அந்த மாதிரி இல்லை பர்சன்டேஜ் வைஸ் போனோம் அப்படின்னாக்கா 20%, 30%, 40%, 80%ன்னு சொல்லி பிரித்து பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு 10 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய டாட்டோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இங்கே எல்லாத்தையுமே வந்து பிளாக்லேயே கொடுக்க முடியும்னா பண்ணலாம். ஆனால் வந்து இதில் அக்யூரேட்டாக எனக்கு இந்த இடத்துக்கு இந்த ஷேடு தான் வரணுன்றவங்க இந்த 2468 மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக இதை பற்றி பேசினா உங்களுக்கு புரியாது. ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் டெக்னிக்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் நான் அந்த வீடியோ எடுத்து போடலாமா வேணான்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது யூடியூப் சேனலில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?